ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு காக்கா வாழ்ந்து வந்துகிடுச்சு. அது ரொம்பவே வித்தியாசமா வாழ்ந்து வந்துகிருந்துச்சு. அப்படி அந்த காக்கா ஒரு மரத்துல உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு தேன்குருவி ஒரு ஆப்பிள வாயில கவ்வி அதோட கூட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து அதை பார்த்த காக்கா குருவி கிட்ட போயிட்டு கேக்குது, நீ வர ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க அம்மாவுக்கு 2 ரெக்கைகளும் உடைஞ்சு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்கன்னு சொல்லு. அப்ப குருவி சொல்லுது, என்னோட சாப்பாடை திருடி சாப்பிடத்தானே நீ இப்படி சொல்றன்னு சொல்ல காக்கா இல்லன்னு சொல்லுது. குருவியும் அவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அப்புறமா அந்த காக்கா அந்த ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு பாதி பழத்தை பாத்தீங்கன்னா தரையில கொண்டு வந்து போட்டுட்டு அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு எறும்பு கடுமையா கஷ்டப்பட்டு தீனிகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த எறும்பையே அந்த காக்கா ஒரு மரத்துல இருந்து அந்த எறும்பையே பாத்துக்கிட்டு இருக்குது. அந்த எறும்பு அந்த சாப்பாட்டுல பாதியை சாப்பிட்டு மீதியை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போகுது. உடனே இந்த காக்கா அதை பார்த்துட்டு எறும்பு கிட்ட போயிட்டு கேக்குது, வயிறு நிறைஞ்சிருச்சு தானே, மீதி சாப்பாட்டை எங்க கொண்டு போறேன்னு கேட்க அப்ப அந்த எறும்பு சொல்லுது, என்னோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. பாத்தீங்கன்னா மழைக்காலமும் வந்துருது. மரங்களும் சரிஞ்சு காத்துல கீழே விழுகுது. அப்படியே அந்த காக்காவும் பாத்தீங்கன்னா அதோட கூட்டுல ரொம்ப சோம்பேறித்தனமா ஓய்வு எடுத்துக்கு. இப்படியே நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும், என்னோட வாயில எல்லாரும் சாப்பாட போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அதோட கூடு காத்துல உடைஞ்சு கீழே விழுந்துது. காக்காவும் பாத்தீங்கன்னா டொமார்னு கீழே விழுந்துருது. பாவம் அந்த காக்காவால பறக்க முடியல. முன்னாடி பறக்கலான்னு பார்த்தா ஆனா பின்னாடியே வந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த காக்கா தேனிக்குருவியோட வீட்டை தேடி போகுது. தேனிக்குருவி அதோட தம்பியோட வீட்டுல இருந்து தான் தங்கி இருந்து வருது. அப்ப காக்காவும் போயிட்டு தேனிக்குருவி தேனிக்குருவின்னு காக்கா கூப்பிட தேனிக்குருவியும் கதவை திறந்துட்டு வெளியே வருது. காக்காவும், ஏ தேனு, உன்னோட வீட்டுல கொஞ்சம் இடம் தரியா, என்னோட கூடு காத்துல அடிச்சிட்டு போயிருச்சு, அது மட்டும் இல்ல எனக்கு உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு சொல்ல தேனிக்குருவி கேக்குது, நீ எனக்கு என்ன உதவி பண்ணிருக்க, என்னோட வீட்டுல நான் உனக்கு இடம் தரேன் அப்படின்னு கேட்க காக்கா சொல்லுது, நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன் தேனு அப்படின்னு சொல்லுது. அப்ப தேனிக்குருவி சொல்லுது, அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொன்னல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப புரியுதா மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுது. அதுக்கப்புறம் காக்கா தான் செஞ்சதை நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது. அப்படியே போகும்போது அந்த இடத்துல அங்க எறும்பு இருக்கதை பாக்குது. உடனே எறும்பு கிட்ட போயிட்டு கேக்குது, எறும்பே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது எறும்பு சொல்லுது, இந்த தண்ணி எல்லாம் என்னோட வீட்டுக்கு வருது, அதனால இந்த இலைய வச்சு தண்ணியை வேற பக்கமா அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டது அந்த சோம்பேறி காக்கா அந்த எறும்புக்கு உதவி பண்ணிட்டு அந்த எறும்பு கூடவே தங்கிடுது.